தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் 273 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவில் சுதந்திர தினத்திற்கு டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஒரே நாளில் மட்டும் சுமார் தமிழகத்தில் 273.92 கோடி ரூபாய்க்கான அளவிற்கு மதுபானங்களானது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் 76வது சுதந்திர தினமானது நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டிருந்த நிலையில் அதற்காக தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலேயே மது பிரியர்கள் தங்களுக்கு விரும்பக்கூடிய மது வகைகளை வாங்கி குடிக்க தொடங்கினர். அதன் காரணமாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி மட்டும் ஒரே நாளில் சுமார் 273.92 கோடி ரூபாய் அளவிற்கான மதுபானங்களானது விற்றிருப்பதாக டாஸ்மாக் நிர்வாகம் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மண்டலத்தில் 55.77 கோடிக்கும், திருச்சி மண்டலத்தில் 53.40 கோடிக்கும், சேலம் மண்டலத்தில் 54.12 கோடிக்கும், மதுரை மண்டலத்தில் 58.28 கோடிக்கும், கோவையில் 52.29 கோடிக்கும் என 273.92 கோடி நன்றி பாண்டியராஜ், விரிவான விவரங்களுக்கு.